ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே உரம் ஊற்றின மோர்ல தயிர் எப்படி நல்லா கெட்டியா வந்திருக்குன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில நம்ம பண்ணியிருக்கோம். அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்ரீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்குற தயிர் வந்து எதுவுமே வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஓரியன்டாக தான் இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க இது ஹெல்த்தி ஆர்கானிக், பட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து எருமைப்பாட்டு பால் வந்து வாங்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு குட் ஃபேட் வந்து நம்மளுக்கு தேவை. அதனால அந்த பாலை வாங்கி நான் வந்து உரம் மோர் போட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுதான் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அவங்க வந்து விற்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு நல்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உரம் மோர் ஊற்றுற பதம் தான் ரொம்ப முக்கியம். நான் வேணா அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து எப்படி அது பதமாக நம்ம பண்ணணுன்ட்டு ஒரு vlog பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலை நல்லா காசிட்டு நான் சொல்கிறேன் ஓரலாக, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கூட எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவோம், பட் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாவே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல காலகட்டத்தில் எதுவுமே ஆரோக்கியமான ஃபுட்டு இல்லை. ஈவன் நம்ம சாப்பிட்ற பழத்தில் கூட யூரியா அது இதுன்னு கலந்து வச்சிடுறாங்க. மருந்து பொருட்கள் வந்து திராவிட பொருட்கள் வந்து நிறைய போடுறதுனால ஹெல்த் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து நல்லா காசிக்கணும். எருமை பால் காசுறப்போ ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பால் குண்டால வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது சூடு பண்ணி கீழே விட்டுட்டு மறுபடியும் வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாலை நீங்கள் வந்து ஊற்றி காசணும். இல்லைன்னா வந்து அடியில் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியான இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஆறிட்டோன்னே கொஞ்சம் லைட்டு இதமான வார்ம், அந்த லைட்டு சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு இருக்கிறப்ப தான் இந்த உரமோர் விட்டு நல்லா கையில் இப்படி கிண்டணும். நம்ம ஒரு கரண்டியை விட்டு கிண்டணும்னா நீங்கள் பார்க்குற அந்த மைன்யூட் பபிள்ஸில் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அது கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஷேக் பண்ணாமல் இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து நைட் தான் பண்ணேன். ஈவினிங் காசிட்டு நல்லா கொஞ்சம் ஆறணுன்னு நைட்டில் தான் வந்து நான் வந்து உரமோர் வந்து விட்டேன்.